வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அண்ணனுக்கு ஹெல்மெட்டுக்கும் வாய்க்கா தகராறு, மொபைலுக்கு சார்ஜ் போட போனா பிளக்கு தகராறு. இங்க இவர் போன ரோட்ல வச்சு பிச்சை எடுக்க, அண்ணன் இளநீ வெட்டி தண்ணியை குடிக்க, அக்கா ரீல்ஸ் போட்டாங்களாம் கடற்கரையில, அண்ணன் மூஞ்சி மூடினாங்களாம் சேலையில அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடி கலந்த கலவைகளை பத்தி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க சார், யூடியூப்ல ஐஸ்கிரீம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு கடாயில ஐஸ்கிரீமை போட்டு அப்படி எண்ணெயை ஊத்தி அப்படி கிண்டி விட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாவை தூக்கி போட்டு, நானும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்தேன். கடைசியில ரைஸை கொண்டு தட்டிக்கிட்டு இருக்காவ. சரி, ரைஸ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கடைசியில கிண்டி எடுத்து தட்டுல அள்ளி வச்சு சாப்பிட்டா அது ஐஸ்கிரீம் ரைஸாம். அட கொய்யால. அப்படியே மெரினா பீச் பக்கம் போய் கடற்கரையில நின்று கடல் தண்ணி காலில் பட்டாதான் நம்ம பீச்சில் இருக்கும் நம்புவாங்க, இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது சரி, நீங்க யார் வெளியே சொல்லிடாதீங்க. சார், என்ன வண்டி சார் இது? ஃபர்ஸ்ட் கியர் போட்டா வண்டி ரிவர்ஸ்ல போகுது, செகண்ட் கியர் போட்டாலும் வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது, ரிவர்ஸ்ல தான் போகுது. அதான் டிஞ்சரிங் பண்றதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு வண்டியா இன்னொரு வண்டி வச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அடி போதையில நான் ரொம்ப கோளாறு தான். ரொம்ப தாகமா இருக்க, உன் மரத்துல இருந்து ஒரு இளநீ ஒன்று வெட்டி கொடுறான்னு கேட்டேன் சார். அதுக்கு அவன் வந்து ஒரு கொலையில இருந்து ஒரு இளநியை வெட்டிக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் இளநில தண்ணி வந்த பாட்டுல. நல்ல வேலைக்கு அவன் அந்த கொலை வீட்டுக்கு வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். வாங்கிட்டு மட்டும் போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ தெரியல சார், இந்த பஞ்சு முட்டாயெல்லாம் பார்த்தா, சார் இந்த பஞ்சு முட்டாய் எவ்வளவு? அடே, பஞ்சு முட்டாய் எவ்வளோன்னு சொல்லிட்டு வாயை கொண்டு உள்ள வச்சிருக்கேன். இப்போ உன்னால என் பஞ்சு முட்டாய் ஃபுல்லா போச்சு. இருக்கிற துட்டலை வச்சுட்டு ஓடு. உன்னால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுடா. உன் வீட்டுக்கு வந்து ஒரு ரூபாய் டீ கேட்டதுக்கு நீ பண்றது இருக்கே, ஐயோ, ஒரு முட்டையை உள்ள ஊத்தி அப்படியே அந்த டீயை ஊத்தி என்னை இங்கே ஒரு வழி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட நீ. இந்த போன் அங்க வச்சுட்டு, அம்மா தாயே என்னடா இது இன்னைக்கு ஒரு பையனும் சேர்க்க மாட்டேதான், வந்துட்டான். ஐயோ, புது போனு, இதை போட்டுட்டு அடப்பாடா லூசு பை உள்ள. மாப்பிள்ள கல்யாணத்ததுமா ஒரு ஸ்டெப் ஒன்று போடுங்க பாப்போன்னு சொன்னதுக்கு மாப்பிள்ள போட்ட ஸ்டெப் இருக்கு. அவர் ஜிம்ல ஒர்க் பண்ணியிருப்பார் போல. ஜிம்ல உள்ள ஒர்க் அவுட்டை ஃபுல்லா இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு இந்த ஸ்டெப் வரல, இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒரு ஸ்டெப்பே தான் போட்டுட்டு இருப்பாரு, விட்டுருங்க. சரி, விடு, உனக்கும் அந்த ஹெல்மெட்டுக்கும் வாய்க்கா தகராறு 1000 இருக்கும். அதுக்காண்டி நீ டிப்ரெஷன் ஆயிடக்கூடாது. அந்த ஹெல்மெட்டை மொதல் கழட்டி ஏறி. என்னடா பிளக்கு இது? ஒரு சார்ஜர் ஒயர் கூட ஒழுங்கா சொருகும்ல. ஏய் குர்ரா நீ. ஒரு ஃபோன் வாங்கினா இன்னொரு ஃபோன் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 2 ஃபோனையும் வாங்கியாச்சு. வாங்கின ஃபோனை பத்திரமா வைக்கணுமா இல்லையா? அதான் 2 ஃபோனையும் சேத்தா வச்சு ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணி டாப்பா மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் பார்க்குறவங்க நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இதை பைத்தியக்கார பையன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சார், இங்கே நல்லா பாருங்க சார், கரண்ட் வருதா? இங்கே பாருங்க சார், இங்கேயும் கரண்ட் வருதா? இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பல்ப் வேணுமோ ஒரு பல்ப் ஒன்று வாங்கி மாட்டிக்கங்க. அதுக்கப்புறம் அங்கே கரண்ட் வரல, இங்கே கரண்ட் சொல்லிட்டு நம்மளை குறை சொல்லக்கூடாதாமா. இங்க இவங்க செய்யற ஃபுட்டை மட்டும் நீங்க வீட்டுல போய் வாங்கி கொண்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சோங்கன்னா ரொம்பவே இது நல்லா இருக்காது. நல்லா இருக்கும்பா, சொன்னா நம்புப்பா. சார், இவன் சொன்னா நம்புற மாதிரி இல்ல. நீங்க கால கிடக்க செருப்பை கலத்தி வச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் நம்புவோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு மீனை பொறிக்கிறதுக்கு 6 மாசம் பிசி எக்கனாமிக்லாம் படிச்சுட்டு வந்து அந்த மீனை பொறிக்கிறதுக்கு அப்படி எடுத்து அப்படி திருப்பி வச்சோம்னா இருக்கிறது மொத்தமா காலி ஆயிரும். என்ன சார் நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு? எப்பா பார்த்தாலும் ஒரு போட்டோ ஃப்ரேம், ஒரு வால் கிளாக்கு, அப்புறம் ஒரு பூந்தொட்டி வேற. இங்க பாருங்க சார் கிஃப்ட. நண்பனா இப்படி இருக்கணும். ஒரு போனை வாங்கி உள்ள எடுத்து ஓபன் பண்ணி, ஏய் என்னடா போன் இது? என்ன மாப்பிள்ள சார், உங்க பொண்ணாட்டி நீங்க தான் கல்யாணம் பண்ண போறீங்க. ஒரு பொட்டு வைக்க சொன்னா அதுக்கு ஏக்கு இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டு பொட்டு வச்சிட்டீங்க. சரி, ஓகே, மூஞ்ச மூடு. ஐயோ கொடுமையை, என் பொண்டாட்டி இருக்கா பாருங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டை போட்டு எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன். சாரி, திருப்பி போட்டு எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன். அதுக்கு என் பொண்டாட்டி ஆம்லேட்டை இப்படி திருப்பி போடுற ஸ்டைல் இருக்க. பிசி எக்கனாமிக் படித்தவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிதான் இருக்கும் நம்ம நிலைமை.
நம்ம வீடு, நம்ம மொட்டை மாடி, நம்ம பாத்ரூம், நம்ம ஃப்ரீயா போவோம். எவனாச்சும் மீறி பார்த்தான்னு வச்சுக்காயேன், அவனை ஃபைனை போட்டு தீட்டிடுவோம். சார் நல்லா இருப்பீங்க, தயவு செய்து ஒன்று சொல்லிட்டு போங்க. நீங்க முன்னாடி போறீங்களா இல்ல பின்னாடி போறீங்களா, இல்ல நீங்க முன்னாடி இருந்து வண்டி ஓட்டுறீங்களா இல்ல பின்னாடி இருந்து வண்டி ஓட்டுறீங்களா? நீங்க போறது எனக்கு எல்லாமே முன்னாடி இருந்து பின்னாடி போற மாதிரி, பின்னாடி இருந்து முன்னாடி போற மாதிரியே இருக்கு. எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு ஓட்டுங்க. என்ன தைரியம் என்ன உனக்கு? நான் இருக்கிறப்ப வந்து மாட்டியிருக்கேன், நான் இல்லாதப்பமா வந்திருக்கோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? நீ தொக்க மாட்டிக்கிட்டா நீ. அடி போதையில நான் ரொம்ப கோளாறு தானே. அடே எவன்டா அது ரெண்டு பக்கமும் குழியா தோண்டி வச்சது? இப்போ எப்படா நான் அந்த பக்கம் வர்றது? டேய் கால் கையில நடுங்குதுடா. ஆத்தா மாதிரி ஆத்தா, எப்படியாச்சும் என்ன மட்டும் காப்பாத்திரு. ஓகே நண்பர்களே, நம்ம சேனல் சட்டல் தும்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட அடுத்து ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து டாடா, பை பாய்.